அனைவருக்கும் மாலை வணக்கம். நிகழ்வன: 1. இறைவணக்கம். 2. இறைவார்த்தை. 3. வரவேற்புரை. 4. ஜிகு ஜிகு ஜிக்கு நடனம். 5. நோவா நடனம். 6. கா 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 நடனம். 7. அத்திமர நடனம். 8. நிலைக்காட்சி. 9. பங்குத்தந்தை ஆசியுரை. 10. ராணி மரியா நடனம். 11. வில்லுப்பாட்டு. 12. களியாட்டம். 13. புகைப்படம். 14. நன்றியுரை. 15. பரிசு வழங்கல். 16. திருத்தந்தை பாடல். இது ஒரு சாதாரண மேடை அல்ல, சிறு இதயங்கள் மலர்கின்ற மேடை, திறமைகள் திகழும் மேடை, இறைவனின் மகிமை வெளிப்படும் மேடை. உங்கள் அனைவரையும் அன்போடும் ஆனந்தத்தோடும் இந்த வருட VBS கலை நிகழ்ச்சிகளை துவங்குகிறோம். இந்த வருடம் பங்கேற்போம், பயில்வோம், பயணிப்போம் VBS 2026 தலைப்பில் உங்களுக்கு கலை நிகழ்ச்சிகளை தருகிறோம். ஒவ்வொரு குரலும் ஒன்றாக இணையும் தருணம் இது. இறைவணக்க பாடலால் வானம் வரை ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இறைவணக்க பாடல்.
தங்கள் அழகான குரல்களில் இறைவனை மகிமைப்படுத்திய எம் மாணவிகளுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் ஒவ்வொரு நொடியும் இறைவனின் அருளால் நிறைந்துள்ளது. நம் மனங்களில் இறைவனின் வார்த்தையை பதிய செய்வோம். இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 13 15 முடிய. சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோரதே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின் அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இனிய மாலை பொழுதில் அருளின் ஒளியில் இந்நிகழ்ச்சி துளிர்க்கிறது. இப்போது இந்த மேடைக்கு ஒரு ஸ்டார்ட் வேணும். அந்த ஸ்டார்ட் கொடுக்க வராங்க ஆசிரியர் அகஸ்டா அவர்கள். வரவேற்புரை. மாலை காற்றில் மழலை மலர்ந்திடும் நேரம், மனதில் மகிழ்ச்சி நாதம் ஒலிக்கும் நேரம், திருவிழா மகிழ்வில் நாம் கூடியிருக்கும் நேரம். குழல் இனிது யாழ் இனிது என்பார் தம் மழலை சொல் கேளாதவர். எம் மழலைகளின் கலை நிகழ்ச்சிகளை காண வந்துள்ள அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 32 பல்களுக்கு நடுவே சுழன்று கொண்டிருக்கும் நாவினை போல தமது பல்வேறு பணிகளுக்கு நடுவே எம் விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் பங்கு தந்தையை வருக வருக என வரவேற்று எங்களது சிறிய அன்பளிப்பை அளிக்கின்றோம். பங்கு பணி, சபை பணி, பள்ளி பணி என அனைத்து பணிகளையும் சிறப்பாக செய்து வரும் அருட்சகோதிகளை வரவேற்கிறோம். எம் ஆலய பணிகளை செய்து வரும் ஆலய பேரவை உறுப்பினர்களை வருக வருக என வரவேற்கிறோம். கொடையெனும் குணம் கொண்டோர் கோடி மனம் கவர்வர், கொடுத்திடும் கரம்தான் கடவுளின் கரம் என்பதற்கேற்ப எம் உபகாரிகளை வரவேற்கிறோம். கார்மேகம் கண்ட மயில் போல எம் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகளை காண வந்துள்ள இந்நிகழ்ச்சியின் ஆணிவேரான பெற்றோர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி. வரவேற்புரை கூறிய எம் ஆசிரியருக்கு நன்றி. கலை வழியாக இறைவனை புகழும் தருணம். தாளமும் இசையுமாய் இறைவன் புகழ் பாட, ஜிகு ஜிகு ஜிக்கு என்ற நடனமாட முதல் குழு மாணவியர் உங்கள் முன்னே.
புரிந்திடுவோம். விவிலியம் சொல்லும் அறிவுரை கேட்டு விவிலியமாய் வாழ்வோம். விவிலியம் எடுத்து ஆர்வமாய் படித்து விவிலியம் புரிந்திடுவோம். விவிலியம் சொல்லும் அறிவுரை கேட்டு விவிலியமாய் வாழ்வோம். விவிலிய வகுப்பில் பங்கேற்போம், விவிலிய வாக்குகள் பயனிடுவோம், விவிலிய பாதையில் பயணிப்போம், விவிலிய மனிதர் நாமாவோம். விவிலிய வகுப்பில் பங்கேற்போம், விவிலிய வாக்குகள் பயனிடுவோம், விவிலிய பாதையில் பயணிப்போம், விவிலிய மனிதர் நாமாவோம். விவிலிய வழியாய ஆண்டவர் நம்முடன் பேசுகின்றார். விவிலியம் வழியாய ஆண்டவர் நம்மை சந்திக்கின்றார். விவிலியம் வழியாய ஆண்டவர் நம்முடன் பேசுகின்றார். விவிலியம் வழியாய ஆண்டவர் நம்மை சந்திக்கின்றார். விவிலிய வார்த்தையால் ஆண்டவர் பாதுகாக்கின்றார். விவிலிய வார்த்தையால் ஆண்டவர் நம்பிக்கை அளிக்கின்றார். விவிலிய வார்த்தையால் ஆண்டவர் பாதுகாக்கின்றார். விவிலிய வார்த்தையால் ஆண்டவர் நம்பிக்கை அளிக்கின்றார். விவிலிய வகுப்பில் பங்கேற்போம், விவிலிய வாக்குகள் பயனிடுவோம், விவிலிய பாதையில் பயணிப்போம், விவிலிய மனிதர் நாமாவோம். விவிலிய வகுப்பில் பங்கேற்போம், விவிலிய வாக்குகள் பயனிடுவோம், விவிலிய பாதையில் பயணிப்போம், விவிலிய மனிதர் நாமாவோம். விவிலிய வழியாய ஆண்டவர் ஞானம் பொழிகின்றார். விவிலியம் வழியாய ஆண்டவர் நன்மைகள் செய்கின்றார். விவிலியம் வழியாய ஆண்டவர் ஞானம் பொழிகின்றார். விவிலியம் வழியாய ஆண்டவர் நன்மைகள் செய்கின்றார். விவிலிய வார்த்தையால் ஆண்டவர் ஆறுதல் தருகின்றார். விவிலிய வார்த்தையால் ஆண்டவர் குடும்பமை இணைக்கின்றார். விவிலிய வார்த்தையால் ஆண்டவர் ஆறுதல் தருகின்றார். விவிலிய வார்த்தையால் ஆண்டவர் குடும்பமை இணைக்கின்றார். ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிக்குக்கு ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிக்குக்கு ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிக்குக்கு ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிக்குக்கு. விவிலிய வழியாய ஆண்டவர் நல்லவை உணர்த்துகின்றார். விவிலியம் வழியாய ஆண்டவர் ஞானம் நடத்துகின்றார். விவிலியம் வழியாய ஆண்டவர் நல்லவை உணர்த்துகின்றார். விவிலியம் வழியாய ஆண்டவர் ஞானம் நடத்துகின்றார். விவிலிய வார்த்தையால் ஆண்டவர் நல்லாசி வழங்குகின்றார். விவிலிய வார்த்தையால் ஆண்டவர் நம்முடன் வாழ்கின்றார். விவிலிய வார்த்தையால் ஆண்டவர் நல்லாசி வழங்குகின்றார். விவிலிய வார்த்தையால் ஆண்டவர் நம்முடன் வாழ்கின்றார். விவிலிய வகுப்பில் பங்கேற்போம், விவிலிய வாக்குகள் பயனிடுவோம், விவிலிய பாதையில் பயணிப்போம், விவிலிய மனிதர் நாமாவோம். விவிலிய வகுப்பில் பங்கேற்போம், விவிலிய வாக்குகள் பயனிடுவோம், விவிலிய பாதையில் பயணிப்போம், விவிலிய மனிதர் நாமாவோம். ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிக்குக்கு ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிக்குக்கு ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிக்குக்கு ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிக்குக்கு. விவிலியம் எடுத்து ஆர்வமாய் படித்து விவிலியம் புரிந்திடுவோம். விவிலியம் சொல்லும் அறிவுரை கேட்டு விவிலியமாய் வாழ்வோம். விவிலியம் எடுத்து ஆர்வமாய் படித்து விவிலியம் புரிந்திடுவோம். விவிலியம் சொல்லும் அறிவுரை கேட்டு விவிலியமாய் வாழ்வோம். விவிலிய வகுப்பில் பங்கேற்போம், விவிலிய வாக்குகள் பயனிடுவோம், விவிலிய பாதையில் பயணிப்போம், விவிலிய மனிதர் நாமாவோம். விவிலிய வகுப்பில் பங்கேற்போம், விவிலிய வாக்குகள் பயனிடுவோம், விவிலிய பாதையில் பயணிப்போம், விவிலிய மனிதர் நாமாவோம். பாடலுக்கு ஏற்றவாறு ஜிகு ஜிகுவென அழகாக நடனமாடிய எம் குழந்தைகளுக்கு நன்றி. நீங்க
நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாயிருந்தன. தொடக்க நூல் 1:31. அனைவரும் குழந்தைகளை உற்சாகப்படுத்தவும். தொடக்க நூல் 1:27. கடவுள் தம் உருவிலே மனிதரை படைத்தார். கடவுளின் உருவிலே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். காகங்கள் காலையும் மாலையும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் தண்ணீர் கொண்டார். 1 அரசர்கள் 6:22. பீட் விழுந்தாச்சு, வைப் ஏறிடுச்சு, டான்ஸ் ஆரம்பிச்சா ஸ்டேஜே குலுங்கும். நம் பால்குடி மறவா குழந்தைகள் உங்களுக்கு முன் நோவாவை பற்றி கூற வருகின்றனர். கப்பல் ஒன்றை கட்டச் சொல்லி கட்டளை கொடுத்தார்.
பீட் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் வேகமாக கை தட்டலாம். எல்லாம் பாதி பேர் ஸ்கூலுக்கு போகாத பசங்க, அவ்வளோ பேரும் பாட்டு படிப்பாங்க, அவ்வளோ பேருக்கும் தெரியும். உங்களுக்கு காதில் கேட்டுச்சா என்னன்னு தெரியல, படிச்சுக்கிட்டே தான் ஆடுனாங்க. ஸ்பெஷல் கிளாப் என் பிள்ளைகளுக்காக. தேவாயினி காட்டுதான் உன்னை நான் விதைக்கத பக்கத்தில் பசுவை விழித்தலாம் இது பல 17 மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். அவரும் காலிடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணை அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவரே உமக்கு நீனலாவார். பகலில் காத்திடவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீன்றாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையிலிருந்து பாதுகாப்பார். நீ போகும்போதும் உள்ளே வரும்போதும் எப்பொழுதும் இப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். ஆமென். திருப்பாடல் 121. அவதாம் பீக்கையா தாக்கிக் கொண்டான் மத்தையும் பைனேதே உன்னரனின் பாதாப்ப வாழ்கவர் எல்லாம் வளவனின் ஆண்டவரை நோக்கி தங்கியிருப்பவர். நிறை புல்கிடம் இன்னுடன் எந்து உடிப்பேன். 91. ஆனவரே நாய எனக்கு எடுக்குள்ளே பசுமும் வெளியில இது பாடம் செய்வா. திருப்பல 23. திருப்பதுக்கு இவில் 3 அஞ்சுதி எக்கும் குத்துள்ளே பச்சைபூல் மேல்மேலி என்னவ ஏற்பட சேவா நம்பியான நீக்கிளி அழித்து சேவா திருப்பதை இப்படி போகுது. தீயோளிகே ஈட்டி செல்வம் பயன்டாடாடே நீடு புல்க நன்றே பட்டு. ஆண்டவரே என் மனத்தில் என் உள்ளத்தில் இதுவாப்பும் இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை. தீர்ப்பால் 132 1. பொய்யுரைக்கும் நாவை ஆண்டவர் அருள்கின்றார். நீதிமொழிகள் 10:2. இது என் தந்தை, இது என் தந்தை, இதுவன் திப்பரங்கள். ஏழு தோல் பெட்டோல் நேனில் என்னாச்சு அவருக்கு கூறுது. மட்டையோ 5:1. ஏழைக்கு இறங்கி ஒரு செய்வா ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். நீதிமொழிகள் 19:17.
மற்ற குழுக்களை விட இந்த குழுவில் தான் 10 நாளும் பிள்ளைங்க வந்திருந்தாங்க. 4ஆம் குழு 3ஆம் குழு கூட ஒருத்தர் 2 பேர் லீவ் இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த குழுவில் ஒரு பிள்ளைங்க கூட லீவ் எடுக்கலை. தாளம் அடிக்குது, இதயம் துடிக்குது, மேடை இப்போ கலக்கப் போகுது. முதல் குழு மாணவர்கள் காக்காவை துணைக்கு அழைத்து பறந்து பறந்து ஆட வருகின்றார்கள். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். தொடக்க நூல் 1:27. கடவுள் தமக்கு கட்டளித்தபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். தொடக்க நூல் 6:22. மலையில் என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணே மண்ணே உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். திருப்பாடல் 122. கேளுங்கள்,
உங்களுக்கு கெடுக்கப்படும். தேடுங்கள், உங்களுக்கு கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். நீதிமொழிகள் 7:7. கடவுள் தமக்கு கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். தொடக்க நூல் 6:22. எலியாவுக்கு உணவளித்த காகத்தை நம் கண்முன் கொண்டு வந்த எம் மாணவர்களுக்கு நன்றி. இசை ஆரம்பிச்சாச்சு, உடல் பேச தயாரா இருக்கு. இப்போ வர்றது அசத்தலான 2ஆம் குழு மாணவர்கள். சக்கேயு அத்திமரத்தில் ஏறியத பாத்தீங்களா? சக்கேயுவை பாத்தீங்களா 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 அத்திமரத்தில் ஏறினத பாத்தீங்களா 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 ஆயக்கார சக்கேயுவை பாத்தீங்களா 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 அத்திமரத்தில் ஏறினத பாத்தீங்களா 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 இயேசுவுக்காய் காத்திருந்தாரு, ஏக்கத்தோட காத்திருந்தாரு, இயேசுவுக்காய் காத்திருந்தாரு, ஏக்கத்தோட காத்திருந்தாரு. இயேசு அங்கு வந்ததை பாத்தீங்களா 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 சக்கேயுவை அழைத்ததை பாத்தீங்களா 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 இயேசு அங்கு வந்ததை பாத்தீங்களா 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 சக்கேயுவை அழைத்ததை பாத்தீங்களா 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 சக்கேயு இறங்கி வந்தாரு, இயேசுவுக்கு விருந்து தந்தாரு. சக்கேயு இறங்கி வந்தாரு, இயேசுவுக்கு விருந்து தந்தாரு. சக்கேயுவின் பாவ அறிக்கை கேட்டீங்களா 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 மீட்பு பெற்ற சக்கேயுவை பாத்தீங்களா 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 சக்கேயுவின் பாவ அறிக்கை கேட்டீங்களா 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 மீட்பு பெற்ற சக்கேயுவை பாத்தீங்களா 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 இயேசுவுடன் உறவில் இருந்தால் புது படைப்பாய் மாறிடுவோமே. இயேசுவுடன் உறவில் இருந்தால் புது படைப்பாய் மாறிடுவோமே. லல்லலா லலா லலா
கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, சாவா, பட்டினியா, ஆடையின்மையா? எதுதான் நம்மை கிறிஸ்து அன்பிலிருந்து பிரிக்க முடியும்? ரோமையர் 10:8-35. நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடர்களாய் இருப்பது என் தந்தைக்கு மாட்சி தருகிறது. யோவான் 15:8. உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீ வற்புறுத்த வேண்டாம். நீ செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உமது இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கும் தெய்வம். ரூத்து அதிகாரம் 1:16. எம்மை பாராக்கல்வி நிறுத்த என் மன பயிர்க்க கொடுத்து. லூக்கா 1:47. உனக்கும் அவளுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய். தொடக்க நூல் அதிகாரம் 3:15. மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கன்று தொன்று ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடான தம் உயிரை கொடுக்க வந்தார். தொடக்க நூல் 3:15. உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய். கடவுள் நோவானுக்கு கட்டளையிட்டபடியே நோவான் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்குரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. திருப்பாடல் 145 1-3 முடிய. அதற்கு ரூத்து, உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். நீ செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கு தெய்வம். ரூத்து 3 உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். தொடக்க நூல் 3 அதிகாரம் 15. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஒரு உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலியும் பாவம் போக்கும் பலியும் உமக்கு உகந்தவே அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். எபிரேயர் 10:5-7 ஆண்டவர் காயிடம், நீ ஏன் இருக்கிறாய்? உன் முகம் வாடி இருப்பது ஏன்? நீ நல்லது செய்கிறாய், உயிர் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்ட உன் பாவம் உன் வேக்கை கொண்டு வாயில் படுத்திருக்கும். தொடக்க நூல் 3 அதிகாரம் 25. அதற்கு ஆண்டவர் காயினிடம், நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய்? உன் முகம் வாடி இருப்பது ஏன்? நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேர்க்கை கொண்டு உன் வாயில் படுத்திருக்கும். நீ அதை அடக்கி ஆள வேண்டும். தொடக்க நூல் அதிகாரம் 4:6-7. உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்கும், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். தொடக்க நூல் 3:15. அழகாக நடனமாடி மகிழ்வித்த அன்பு குழந்தைகளுக்கு நன்றி. சில தருணங்கள் பேசாது, ஆனால் இதயத்தை அழகாக மாற்றும்.
அப்படிப்பட்ட ஒரு அமைதியான மொழிதான் இப்போது நீங்கள் காணப்போவது. டேப்லோ. முதல் குழு சிறார்கள் அருளாளர் ராணி மரியா பற்றி ஒரு காணொளி. கேரளா மாநிலத்தில் வடக்கன் சேரியில் 1954 ஜனவரி 29 அன்று பொன்னையா எலிசபெத் இவர்களுக்கு மகளாக பிறந்தவள் ராணி மரியா. ஒரு கிறிஸ்தவ குடும்பம். சிறு வயதிலேயே அவர் மிகவும் அன்பாகவும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற மனப்பான்மையுடனும் வளர்ந்தார். கடவுளின் சேவையில் தன்னை அர்ப்பணிக்க வேண்டுமென்ற ஆழமான விருப்பம் அவருக்குள் உருவானது. அவர் பிரான்சிஸ்கன் கிளாரிஸ்ட் காங்கிரிகேஷன் சபையில் தன்னை இணைத்து கொண்டு கன்னியாஸ்தியாக மாறினாள். ஏழைகள் துன்பப்படுவோருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். 1978 உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் 14 ஆண்டு பணி செய்தார். பின்பு 1992 ஆண்டு மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் இண்டோர் மறை மாவட்டத்தில் உள்ள உடைநகர் கிராமத்திற்கு சென்று தம் சேவையை தொடங்கினார். அங்கு மக்கள் மிகவும் ஏழ்மையில் வாழ்ந்தனர். குறிப்பாக பெண்கள் மற்றும் பின்தங்கிய சமூகத்தினர் பல்வேறு அநியாயங்களுக்கு உள்ளாகி வந்தனர். ராணி மரியா அந்த மக்களின் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று தீர்மானித்தார். அவர் அவர்களுக்கு கல்வி, உரிமைகள் மற்றும் தன்னம்பிக்கையை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். பெண்களுக்கு சுயோதவி குழுக்கள் அமைத்து தந்தார். ஏழை மக்களுக்கு நியாயமான உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்று உறுதியாக செயல்பட்டார். அவருடைய அந்த பணிகள் சில சக்தி வாய்ந்தவர்களுக்கு பிடிக்கவில்லை. ராணி மரியாவுக்கு பல மிரட்டல்கள், எதிர்ப்புகள் வந்தன. ராணி மரியா அஞ்சவில்லை. நான் செய்யும் சேவை கடவுளுக்காக என்ற நம்பிக்கையுடன் தனது பணியை தொடர்ந்தார். பிப்ரவரி 25 1995 ஆண்டு ஒரு பேருந்தில் பயணித்து கொண்டிருந்த போது கொடூரமாக தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்தார். ஆனால் அவரது மரணம் ஒரு முடிவாக இல்லை. அது ஒரு புதிய செய்தியை உலகிற்கு அளித்தது. அவரது குடும்பம் அவரை கொன்றவரை மன்னித்தது. அன்பும் மன்னிப்பும் காட்டுவதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதை அவர் காட்டினார். ராணி மரியா ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் அன்பின் உருவம். அவரது வாழ்க்கை நமக்கு சேவை செய்யும் வாழ்க்கைதான் சிறந்த வாழ்க்கை என்பதை கற்றுத்தருகிறது. நன்றி.
மிகவும் அருமையாக தங்கள் உடல் மொழியால் அருளாளர் ராணி மரியா பற்றி கூறிய எம் மாணவர்களுக்கு நன்றி. நம் பாசமிகு பங்கு தந்தையின் ஆசியுரை. அன்மிக்க இறைமக்களே, அருமையான இந்த மாலை பொழுதிலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மிக நீண்ட நேரம் ஆகிவிட்டது. வழக்கமாக இந்த நிகழ்வனை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிக திட்டமிட்டு செய்திருக்கின்றார்கள். எப்படின்னா, வழக்கமாக பரிசு வழங்கிட்டு தான் ஆசியுரை வழங்க வேண்டும், அப்படிதானா? இங்கே பாருங்க, நன்றியுரை சொன்ன பிறகு பரிசு வழங்கல். ரொம்ப திட்டமிட்டு ஒரு சதி பண்ணியிருக்காங்க. யாரையும் வீட்டுக்கு போக விட்டுறக்கூடாது, பரிசு வாங்கிட்டாங்கனாலும் வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி நன்றியுரையும் சொன்ன பிறகுதான் பரிசு வழங்கப்படும். அந்த அளவிற்கு உங்களை எல்லாம் இங்கே இருக்க வைத்து இந்த நிகழ்ச்சியினால் உங்களை கவர வேண்டும் என்று நம்முடைய மறைக்கல்வி ஆசிரியர்கள், அருட் சகோதரிகள்லாம் திட்டமிட்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக கலை நிகழ்ச்சி போய் கொண்டிருக்கின்றது. அருட் தந்தை மரிதாஸ் ஒரு முறை சொன்னார்கள், 10 பசங்க ஆடினாங்கன்னா அதில் ஒரு 2 தான் தேரும், மற்ற 8 கை எங்கே நீட்டுன்னு தெரியாது, கால் எப்படி நீட்டு தெரியாது, அப்படி இப்படி ஆடும்னு சொல்லுவாங்க. அதே போல் 10 பெண் பிள்ளைகள் ஆடினால் ஒரு 8 பேர் தேர்வாங்க, ஒரு 2 பேர் மிஸ் ஆவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நம்முடைய பங்கிலே வித்தியாசமாக இருக்கிறது. எல்லாரும் 10க்கு 10, எல்லோருமே 10க்கு 10. ஆண் குழந்தைகளும் 10, பெண் குழந்தைகளும் 10 அருமையாக நடனங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த கலை நிகழ்ச்சியை அன்போடு வாழ்த்துகின்றேன். இதை தலைமையேற்று நடத்துகின்ற அருட் சகோதரி, அன்பான ஆசிரியர் பெருமக்கள், நிகழ்ச்சிகளை வழங்குகிற குழந்தைகள், வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி தொடர்ந்து நீங்கள் கடைசி வரைக்கும் இருந்து கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னொரு அரை மணி நேரம் ஆகும் நினைக்கின்றேன். எனவே சோர்வு இல்லாமல் அனைவரும் உற்சாகமாக நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து கடைசி வரைக்கும் இருந்து பரிசுகளை பெற்று இல்லம் செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ஆசியுரை கூறிய எம் பங்கு தந்தைக்கு நன்றி. மகிழ்ச்சியின் தாளத்தில் மனங்கள் இணைகின்றன. இந்த நடனம் இறைவனின் மகிமையை வெளிப்படுத்தட்டும். 4ஆம் குழு மாணவிகள் உங்கள் முன்னே. கிராமங்களில் தேவதையாய் சேவை செய்தவர், அங்கே குடிசைகளில் இயேசுவை தேடி சென்றவர். கிராமங்களில் தேவதையாய் சேவை செய்தவர், அங்கே குடிசைகளில் இயேசுவை தேடி சென்றவர். பழங்குடியின மக்களின் வாழ்வை உயர்த்தவே, பழங்குடியின மக்களின் வாழ்வை உயர்த்தவே, பெருப்பாசத்தால் தன்னுயிரை தியாகம் செய்தவர். திருப்பாசத்தால் தன்னுயிரை தியாகம் செய்தவர். அவர்தானே அன்பான ராணி மரியா, அன்பான
விவிலியம் எடுத்து ஆர்வமாக படித்து விவிலியம் புரிந்திடுவோம். விவிலியம் சொல்லும் அறிவுரை கேட்டு விவிலியமாய் வாழ்வோம். விவிலியம் எடுத்து ஆர்வமாக படித்து விவிலியம் புரிந்திடுவோம். விவிலியம் சொல்லும் அறிவுரை கேட்டு விவிலியமாய் வாழ்வோம். விவிலிய வகுப்பில் பங்கேற்போம், விவிலிய வாக்குகள் பயனிடுவோம், விவிலிய பாதையில் பயணிப்போம், விவிலிய மனிதர் நாமாவோம். விவிலிய வகுப்பில் பங்கேற்போம், விவிலிய வாக்குகள் பயனிடுவோம், விவிலிய பாதையில் பயணிப்போம், விவிலிய மனிதர் நாமாவோம். அருமையாக நடனமாடிய எம் மாணவிகளுக்கு நன்றி. வில்லின் நாணலில் ஒளி கையில் களில் கொண்டு ஆடப்படும் ஒரு நாட்டுப்புற கலை களிலில் வேறு ஆட்டமல்ல, நம் பண்பாட்டின் உயிர் துடிப்பின் வெளிப்பாடாகும். களியல்.
நமது பாரம்பரியத்தை நமக்கு நினைவூட்டிய எம் மாணவ மாணவிகளுக்கு நன்றி. வில்லின் நாளலில் ஒலிக்கும் அந்த இனிய தாளம் கதையாய் விரிந்து உண்மையை நமக்கு சொல்வதாய் மாறுகிறது. இது ஒரு பாடல் மட்டுமல்ல, ஒரு பயணம். கேட்பவரின் எண்ணத்தில் ஆழமாக விதைக்கும் ஒரு கலை. இப்பொழுது நம் முன்னிலையில் பாரம்பரியத்தின் மனம் வீசும் வில்லுப்பாட்டு. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாயிரை மகனே. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாயிரை மகனே. தானதந்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாயிரை மகனே. முதல் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாயிரை மகனே. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிடலாமா? ஆமாண்ணே, தாராளமா சொல்லிடலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம், எல்லா வல்ல இறைவனுக்கு வணக்கம். ஆமா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், அருட்தந்தைக்கும் அருட்சகோதரர்களுக்கும் வணக்கம். ஆமா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், ஊர் பெரியவர்களுக்கெல்லாம் வணக்கம். ஆமா வணக்கம். அண்ணே, எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது. என்ன தேர்தலில் நிற்கிற மாதிரி எல்லாருக்கும் வணக்கம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏல சின்னவனே, இந்த மரியாதைக்கு வணக்கம் சொல்றதே நம்ம தமிழ்நாட்டோட வழக்கம் இல்லை. சரிங்க அண்ணே. இன்னைக்கு யார் கதையை நம்ம பாட போறோம்? ஒரு சின்னவனே, இன்னைக்கு நம்ம பாட போறவரோட சிறப்பு குணமே பொறுமைதான். ஓ அப்படியா? கதகேலி கதகேலி வளநாடின் கதகேலி, கதகேலு கதகேலு வளநாடின் கதகேலு, மரியாவின் கணவரான யோசேப்பின் கதகேலு, மரியாவின் கணவரான யோசேப்பின் கதகேலு. ஆபிரகாம் தாவீதே வழிவந்த யாக்கோபு, ஆபிரகாம் தாவீதே வழிவந்த யாக்கோபு, இவரின் மைந்தனே நம் பாதுகாவலர் யோசேப்பு, இவரின் மைந்தனே நம் பாதுகாவலர் யோசேப்பு. கதகேலு கதகேலு வளநாடின் கதகேலு. மேல சொல்லுங்கண்ணே. மேல ஐயோ தொடர்ந்து சொல்லுங்கண்ணே. வளனாருக்கும் மரியாவுக்கும் கல்யாணம், அத பார்க்க வந்த மக்களுக்கு சந்தோஷம். வளனாருக்கும் மரியாவுக்கும் கல்யாணம், அத பார்க்க வந்த மக்களுக்கு சந்தோஷம். மரியாவுக்கும் வளனாருக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டு மரியாவிற்கு கபிரியல் வானதூதர் தோன்றினார். வளனாருக்கும் தோன்றினாரா? இல்லை அண்ணே, கனவில் தான் தோன்றெழுத்தது, அவ்வளோதான். ஏலே, கனவுன்னு சொன்னோன்னே நீ தூங்கி கனவு காண்றாத. சரி இங்க வாங்க. இதான் வந்துட்டேன். அண்ணன் கதைக்கு வாங்க.
நிரந்தரம் நிரந்தரம் மரியே நிரந்தரம் 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 மரியே நிரந்தரம். அப்படின்னு வளனார் விசுவாசமான கணவராகவும் நீதிமானாகவும் வாழ்ந்துட்டு வருகிறார். மரியாவின் ஆசையெல்லாம் யோசேப்பு நிறைவேற்றினார். என்னென்ன ஆசை அண்ணன்? உன்ன மாதிரி அவனை பார்க்கணும் இவனை பார்க்கணும் ஆசைப்படாம தன்னை மாதிரி மாசமா இருக்கிற எலிசபெத் அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏசு சட்டுன்னு சட்டுன்னு பிறந்தாரு 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 வளனார டக்கரு டக்கரு வளர்த்தாரு வளர்த்தாரு வளர்த்தாரு. ஏசு சட்டுன்னு சட்டுன்னு பிறந்தாரு 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 வளனார் டக்கரு 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 வளர்த்தாரு வளர்த்தாரு வளர்த்தாரு. 2 ரூபாய்க்கு நன்மை செஞ்சுட்டு 2000 ரூபாய்க்கு விளம்பரம் தேடுற இந்த உலகத்துல தன் வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டு எந்த விளம்பரமும் தேடாதவர். ஆமா சூசையே நீதான் எங்கள் ஞான தந்தையே வாழ்வோமே நாங்கள் உம்மை பின்பற்றியே. சூசையே நீதான் எங்கள் ஞான தந்தையே வாழ்வோமே நாங்கள் உம்மை பின்பற்றியே. ஏலே சின்னவனே மே அப்படின்னா உனக்கு யார் ஞாபகம் வருது? மாதா மாதம். வணக்கம் மாதா தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அண்ணன் உழைப்பாளர் தினம் எனக்கு ஞாபகம் வருது. கிட்ட வந்துட்ட. இந்தா வந்துட்டேன். ஏல கதைக்கு சொல்ல வந்த கதைக்கு கிட்ட வந்துட்டேன்னு சொல்ல வந்தேன். தெளிவாக சொல்லுங்க அண்ணே. மே அப்படின்னா தாழ்ச்சியின் இருப்பிடமான பொறுமையின் நாயகனான உழைக்கும் வர்த்தகர்களின் பாதுகாவலர் நம் சூசையப்பர் திருநாள். எங்கள் ஊரில் எல்லா நாளும் திருநாளே லாலலா எங்கள் ஊரில் என்றும் இல்லை வேற்றுமை லாலலா எங்கள் ஊரில் எல்லா நாளும் திருநாளே லாலலா எங்கள் ஊரில் என்றும் இல்லை வேற்றுமை லாலலா. இந்த பண்புகளை எல்லாம் கொண்டிருக்கிற நம் பாதுகாவலரை போல நாமும் பொறுமை ஆமா தாழ்ச்சி ஆமா பாதுகாவலரை போல நாமும் இறை திட்டத்தில் உடனிருந்து செயல்படுதல் ஆமா நேர்மையான வாழ்வும் வாழணும். சரியா சின்னவனே? எங்க வில்லுப்பாட்டை அமெரிக்கால ட்ரம்ப் கூப்பிட்டாங்க. ஆமா ரஷ்யா அதிபர் புதின் கூப்பிட்டாங்க. ஆமா நாங்க புதுக்கோட்டை தூய வளனார் ஆலயத்துக்கு தான் வருவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். உங்க எல்லாருக்கும் நன்றி. மங்களம் பாடிடுவோமா? பாடிடுவானே. மங்களம் மங்களமே மங்களம் மங்களமே மங்களம் மங்களமே மங்களம் மங்களமே. நம் புனிதர் வளனாரை பற்றி வில்லுப்பாட்டு மூலம் அருமையாக எடுத்து கூறிய எம் மாணவ மாணவிகளுக்கு நன்றி. நன்றியின் மொழி சிறியது, ஆனால் அதன் அர்த்தம் அளவற்றது. கண்களுக்கு காட்சியாய் இதயத்திற்கு மகிழ்ச்சியாய் அமைந்த இந்த நிகழ்ச்சி பலரின் அயராத உழைப்பின் பலன். நன்றியை பகிர்ந்து கொள்ள ஆசிரியை சங்கீதா அவர்களை அழைக்கின்றேன். நானிலம் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்லுவது நம் கடமை. கொஞ்சம் நேரம் ஆயிட்டு தான், ஆனாலும் நன்றி சொல்லாமல் இந்த இடத்த விட்டு நகண்டா அது நல்லா இருக்காது. ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இன்றைய விழா சிறக்க வழியாகி ஒளியாகி அன்பாகி அருளாகி ஆதியும் அந்தமுமாகி எந்நாளும் என்னை ஆளும் இறைவா, உனக்கு நாவினிக்க என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தூய வழியில் எங்களை நடத்தி எங்களின் சின்ன முயற்சிகளுக்கும் பெரிய அர்த்தம் கொடுத்து ஒவ்வொரு அடியிலும் துணை நின்ற எங்கள் பாசமிகு பங்கு தந்தைக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் ஒவ்வொருவரின் நன்றிகளையும் சமர்ப்பிக்கிறோம். கொஞ்சம் கிளாப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா 10 நாளோட உழைப்பின் ஒவ்வொருத்தருக்குமான நன்றிகள் இது. கொஞ்சம் கிளாப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வருடம் இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறதுக்கு எங்களுக்கும் ஒரு வழிதுணையாக இருக்கும். காலையில் ஒரு 8 மணிக்கு ஃபோன் வரும், சங்கீதா இன்னைக்கு ப்ரோக்ராம் ரெடியா, என்ன பண்ணியிருக்கீங்க, யார் யாருக்கு என்னென்ன பிரித்து கொடுத்துருக்கீங்க, அது கரெக்டாக இருக்கா,
இது கரெக்டாக இருக்கா, இன்னைக்கு சாயந்தரம் நமக்கு ப்ரோக்ராம் இருக்கே, நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் காலையில் சிஸ்டர் ஃபோனில் தான் நான் எந்திரிக்கவே செய்வேன். சரியா? அருட்சகோதரி செலின் அவர்கள் எங்களுடன் இருந்து எங்கள் உள்ளமும் ஊக்கமுமாய் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வந்த அருட்சகோதரி செலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக ஆலய பேரவை உறுப்பினர்கள் சும்மா கிடையாது. ஸ்டோனி அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை தான் சொன்னேன். கடன்னு எங்கேருந்து தான் எங்களுக்கு தேவையானதெல்லாம் வருமோ எங்களுக்கே தெரியல. ரெடியாக்கி எங்களுக்கு கொடுத்த ஆலய பேரவையில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் எங்களின் சிரம் தாழ்ந்த நன்றிகள். அடுத்ததா இந்த 10 நாள் ப்ரோக்ராம் எப்படி நடத்துவோம், என்ன செய்வோம் அப்படிங்கிறது ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலையில் எங்கள் ஆசிரியர் குழுக்கள் இருக்கும்போது, இப்படி கூட்டு போங்க, இதை இப்படி செய்யுங்க அப்படின்னு எங்களை வழிகாட்டின ஒரு ஆன்மீக வழி தேடுதலுக்கு உறுதுணையாக இருந்த பிரதர் சுதன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். பிரதர் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன், வெளியே வேற வேலையாக போயிருக்காங்க. அடுத்ததா ஒரு பெரிய டீம் எங்கள் கையில். அந்த டீம் எப்படி அப்படின்னா, அக்கா சொல்லுங்கக்கா, இந்த செஞ்சுருவோங்க்கா அப்படிம்பாங்க. என்னோட கோவம், என்னோட பாசம், என்னோட சந்தோஷம் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு, உண்மையிலே சொல்லணும்னா சகிச்சுக்கிட்டு என் கூட பயணித்த என்னோட ஒவ்வொரு ஆசிரியர்கள். முதல்ல அக்குயிலாக்கா, தங்கமே ஃபோன் போட்டுட்டியா, என்ன ப்ரோக்ராமா சொல்ல போகிற அப்படிம்பாங்க. ஸோ அக்குயிலாக்காக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றிகள். இரண்டாவதாக தெளிவாக சிந்தித்து செயல்படக்கூடிய அகஸ்டா மேம். இதை செய்யணும் அப்படின்னா மேம் என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு முன்ன வந்து நின்று நடத்தி தர்ற அகஸ்டா மேம்க்கு என்னோட நன்றிகள். அதுக்கப்புறம் என்னோட வலதுகை, அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஆன்சி அப்படின்னு ஒரு ஃபோன், ஒரு குரல் எங்கே இருந்தாவது நான் கூப்பிடுவேன், மேம் இந்த வந்துட்டேன், அவ்வளோதான் அவட்ட இருந்து பதில் இருக்கும். நான் என்ன பொறுப்பு கொடுத்தாலும் காலையில் எனக்கு முன்னால் நிறைய நாள் வந்திருக்காங்க. ஆன்சி, உனக்கு என்னோட தனிப்பட்ட பாராட்டுக்கள், மேலும் உன்னுடைய பணி தொடரணும். அடுத்ததா செல்லக்குட்டி யார் அப்படின்னா கிஷோனா. சரியா? என் புள்ள தான். அவள் எப்படி அப்படின்னா, சித்தி ஃபோன் போட்டிங்களே அப்படின்பா. ஆனால் அவளோட பாடல்கள் தனித்திறமை வாய்ந்தது. நான் ஒவ்வொரு நாள் காலையிலையும் நடனங்கள், டொக்கு டொக்கு நடனம், பசங்க இப்போ நான் கேட்டேன்னா டப்பு டப்புன்னு சொல்லுவான். டொக்கு டொக்கு நடனமாக இருக்கட்டும், காக்கா பாடலாக இருக்கட்டும், அவளுடைய தனி சிறப்பு. பிள்ளைகளை புது வைபேத்தி ஒவ்வொரு நாளும் பாடல் வழிபாட்டை சிறப்பித்து தந்தவர் கிஷோனா. அவளுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றிகள். அடுத்தது செல்லப்பிள்ளை தான் சோஃபியா. சின்ன பிள்ளையிலேருந்தே கொஞ்சம் அவளை எனக்கு தெரியும். அவள் எப்படி அப்படின்னா, பொறுப்பு கையில் கொடுத்தோன்னா, ஐயோ 10th கிளாஸ் இருக்கே மேம், வரணுமா கட்டாயம், இல்லை நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், நீ இதை செஞ்சு தான் ஆகணும். இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையும் மேம் பயமாக இருக்குது, மேம் பயமாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தை தான் கடைசி நேரம் வரைக்கும் வந்திருக்கு. ஆனாலும் என் கூட நின்று அந்த போர்டு டெக்கரேஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா பிள்ளைங்களை அஞ்சலி செலுத்த வச்சதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கூட இருந்தது சோஃபியா, அவளோட தங்கச்சி பிரின்சி. 2 பேருக்கும் தனிப்பட்ட பாராட்டுகளும் நன்றிகளும். ரொம்ப சின்ன பிள்ளை எங்கள் குரூப்பில். எப்படி அப்படின்னா, எப்படி அந்த பிள்ளை தப்பி வந்ததுன்னு எங்களுக்கும் தெரியல. எங்கள் கூட நின்று இப்போ தான் 12th முடிச்சிருக்கிறாப்புல, ஆனாலும் நான் விபிஎஸ் எடுக்க வாரேன் அப்படின்னு எங்கள் கூட தனிப்பட்ட விதத்தில் வந்து நின்று 4ஆம் குழு மாணவர்களை உருவாக்கிய பெருமை அன்பு தங்கை திலகாவுக்கு சேரும். ஸோ திலகாவுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றிகள். அதுக்கடுத்ததா ரொம்ப ஈஸியான ஒரு பர்சன் கிடையாது. ப்ரீகேஜி பிள்ளைங்க, எல்கேஜி பிள்ளைங்க, அதுக்கப்புறமா யூகேஜி பிள்ளைங்க, ரொம்ப ப்ரீ கிட்ஸ், அவங்கள தெளிவாக ஆட வச்சு பாட வச்சு அவங்கள கிளாஸ் ஒவ்வொரு நாளும் உட்கார வைக்கிறதே ஒரு பெரிய, எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அவங்க எப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரில, பட் ரொம்ப அழகாக அந்த குழுவை வழிநடத்திட்டு போன அன்பு தங்கை செலின் மற்றும் என் உடன் பிறப்பு ஜென்சி அக்காவுக்கு என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுக்கள். அதுக்கப்புறமா தம்பி, செல்ல தம்பி அஜிஸு எனக்கு முன்னால் வந்துருவாப்புல. 9 மணிக்கு உள்ளே வந்து பாட்டு போட ஆரம்பித்த புள்ள என்ன வேலை சொன்னாலும் முகம் சுளிக்காது.
ஒரு சின்ன அசால்ட் இருக்குது, அவ்வளோதான். அந்த அசால்ட்டை மட்டும் என் தம்பி குறைச்சிக்கிட்டாப்புலனா சூப்பராக இருக்கும். தம்பி அஜஸ், நீ இன்னும் உன்னோட பணியை சிறப்பாக செய்யணும்னு வாழ்த்துறேன். வாழ்க்கையில் மென்மேலும் பெரிய இடத்துக்கு வரணும். வாழ்த்துக்கள் அஜஸ். அடுத்து அம்ரித்து. அம்ரித்தை பொறுத்த மட்டும் எப்பவும் கேமராவும் கையும் தான். எல்லா வீடியோஸையும் கவர் பண்ணுறது, நான் எதிர்பார்க்காத சில வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறது எல்லாம் அவிஷ்கரும் நம்ம அம்ரித் தம்பியும் தான். அவிஷ்கர் முத நாள் போட்ட வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சின்ன பிள்ளைங்களோட சிரிப்பையும் அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணி பலூன் ஊதுறதுலேருந்து அந்த பிள்ளைங்க கை தட்டுறதுலேருந்து அவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து செஞ்சாங்க. அவிஷ்கருக்கும் அம்ரித்துக்கும் தனிப்பட்ட பாராட்டுக்கள். டெய்லி ஸ்பான்சர்ஸ். தொடக்கத்தில் நான் சிஸ்டர்கிட்ட பயந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டெய்லி பிள்ளைங்களுக்கு சிற்றுண்டி கொடுக்கணுமே, எப்படி நாங்கள் ஸ்பான்சர்ஸ் பிடிக்கிறது போய் தேடுறது அப்படின்றத யோசித்தோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் கடவுளோட கிருபையினால் அவங்களாவே ஒவ்வொரு ஸ்பான்சரும், நாங்கள் யாரையும் போய் நீங்கள் தாங்கலாம் கேட்கல, அவங்களாவே முன் வந்து ஸ்பான்சர்ஷிப் கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மனம் நிறைந்த நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். சாதாரண விஷயம் கிடையாது. தண்ணீர், ஒரு நாளும் தண்ணி எங்கள் பிள்ளைக்கு இலவசமாக வழங்கின தண்ணீர் தந்த அண்ணனுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்கள். மறைக்கல்வி நடத்திட்டு இருப்போம். டெய்லி ஞாயிற்றுக்கிழமானா மறைக்கல்வி முடிஞ்ச உடனே பிள்ளைங்களுக்கு வடையும் டீயும் தந்த அன்பு அண்ணனுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். இது எல்லாத்துக்கும் மேலே ஹீரோயின்ஸ்னா வேற யாரும் கிடையாது. எங்களை நம்பி உங்கள் பிள்ளைங்க ஒவ்வொருத்தரையும் ஆலயத்துக்கு தினமும் அழுப்பின எங்கள் ஹீரோயின்ஸ் பெற்றோர்களான உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா உங்களோட ஆர்வம் தான் எங்களை இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆதரவு மென்மேலும் வேண்டும். நன்றிகள் உங்கள் அனைவருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம சிஸ்டர் 2 பேருக்கு நான் நன்றி சொல்லாமல் போனேன்னா அது தப்பு. கூப்பிட்ட உடனே ஓடோடி வந்து தோள் கொடுத்த மதர் சிஸ்டருக்கும் எனக்கு அக்கா அவங்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். நன்றியுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அனைத்து மறைக்கல்வி மாணவியரும் அப்படியே லைனில் மேலே ஒரு சின்ன ஸ்னாப்க்கு.
பிள்ளைங்களா சேர்ந்து சொல்லுவோம். பங்கேற்போம், பயில்வோம், பயணிப்போம். சத்தமா விபிஎஸ். ஒன் மோர் டைம் அல்லேலூயா சொல்லி சொல்லுவோம்ல. ரெடி கோ. ஆ ஒரே ஒருக்கா நானும் வரேன்டா. பங்கேற்போம். ஹோ பங்கேற்போம், பயில்வோம், பயணிப்போம். நன்றிகள் பல குழந்தைகள் அனைவருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுவோம் உங்களை. சரியா, இடத்துக்கு போயிடலாம். ப்ரைஸ் அப்படியே நிப்பாட்டி விட்டுருங்க பிள்ளைங்கள. முதல் குழு ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி மாணவர்கள். தேர்வில் முதல் மதிப்பெண் நிவின் மற்றும் பிரிட்டஸ். முதல் பரிசு நிவின் மற்றும் பிரிட்டஸ். இரண்டாம் பரிசு ஜோன்ஸ். இரண்டாம் பரிசு ஜோன்ஸ். கலரிங் முதல் பரிசு அந்தோனி ஷெர்மஸ். இரண்டாம் பரிசு ஜேவி. இரண்டாம் பரிசு ஜேவி. ஃபர்ஸ்ட் கேம் முதல் பரிசு ஜோன்ஸ். இரண்டாம் பரிசு பிரிட்டஸ். இரண்டாம் செகண்ட் கேம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின்சிலா. இரண்டாம் பரிசு ஆண்டோ. ஃபர்ஸ்ட் முதல் பரிசு வின்சிலா, இரண்டாம் பரிசு ஆண்டோ. கலரிங் இரண்டாம் பரிசு ஜேவி. இரண்டாம் பரிசு. செகண்ட் கேம் இரண்டாம் பரிசு ஆண்டோ. தினசரி வருகை தந்தவர்கள் முதல் குழு நிவின், புவின், அபிஜித், மிஷிதா மேரி, வின்சிலா, அந்தோனி ஹெர்மஸ், ஜேவி, ட்ரெவர் மேத்யூ, ஆண்டோ ராஜ், ஜோன்ஸ், வெரோன், ஜெஸ்லின், விவின், பிரிட்டஸ்.
முதல் குழு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் மாணவர்கள். தேர்வு எழுதிய மாணவர்கள் முதல் பரிசு ஸ்னோபினா கார்மேல். இரண்டாம் பரிசு ஆரிக்ஸ் நோவின். மனப்பாடம் சொல்வதில் முதல் பரிசு மார்க்கஸ் ஆண்டனி ஆகாஷ். இரண்டாம் பரிசு ஆண்டோ. விளையாட்டு பரிசில் முதல் பரிசு ரக்ஷன் சேவியர். இரண்டாம் பரிசு மார்க்கஸ் ஆண்டனி ஆகாஷ். இரண்டாம் விளையாட்டு போட்டியில் முதல் பரிசு ஜோடி இஸ்ரேல். இரண்டாம் பரிசு அஜின். 10 நாளும் புக்கை சிறப்பாய் வைத்ததற்கு முதல் பரிசு ஏஞ்சலினா கிரேஸ். இரண்டாம் பரிசு சலைத். 10 நாட்களும் முழுமையாக பங்கேற்ற மாணவர்கள் ஆரிக்ஸ் நோவின், அஜின், மார்க்கஸ் ஆண்டனி ஆகாஷ், ஆண்டோ, ஜெஃப்ரான், ஸ்னோபினா கார்மேல், ரக்ஷன் சேவியர், ஏஞ்சலினா கிரேஸ், ஜேவிதா, ஜோடி இஸ்ரேல், சலேத், ஜனனி, டினோலின், ஜராஃபின். இரண்டாம் குழு விபிஎஸ் தேர்வு முதல் பரிசு மரியா அஜோ. இரண்டாம் பரிசு ஜஷ்பிதா. மனப்பாடம் முதல் பரிசு கிறிஸ்லா ஜோயல். இரண்டாம் பரிசு மரியா அஜோ. விபிஎஸ் கேம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜூட்வின் ஜோஸ். செகண்ட் பிரைஸ் மரியா அஜோ. பைபிள் கேம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் பெனோ. செகண்ட் பிரைஸ் ரியா. புக் மெயின்டெனன்ஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெய்சன். செகண்ட் பிரைஸ் தீப்திகா. ஃபுல் அட்டெண்டன்ஸ் அனிஸ் ஜோன், ஆன்சன் ராஜு. ஜூட்வின் ஜோஸ், பெனோ, அபினேஷ், ஜெய்சன், ஆரோன், அக்ஷா, கிறிஸ்லா ஜோயல், மரியா ஆஷ்லின், மரியா அஜோ, ஜஷ்பிதா, தீப்திகா, ரியா. கொஞ்சம் பேர் வாசிக்கும் போது வேகமாக பசங்க வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே ப்ரைஸ் அப்புறம் மாறி போயிடுச்சுன்னா திரும்ப பிரச்சனை வேண்டாம். வாசிக்க வாசிக்க கொஞ்சம் தெளிவாக வாங்க. மூன்றாம் குழு பந்து ஊதுதல் கேம். முதல் பரிசு நிதிஷ். இரண்டாம் பரிசு கிளமெண்ட். குச்சி கவனம் கேமில் முதல் பரிசு டேனியல். இரண்டாம் பரிசு மெல்வின் அன்டோ. விபிஎஸ் தேர்வில் முதல் பரிசு மெர்லின் ஜெனிஃபர். இரண்டாம் பரிசு 2 பேரால் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். அன்டோ ஜெனிஷா, ஆரோக்கிய கனிஷ்கா. மனப்பாடம் முதல் பரிசு ஆரோக்கிய கனிஷ்கா. இரண்டாம் பரிசு மெர்லின் ஜெனிஃபர். புத்தக மெயின்டெனன்ஸ் முதல் பரிசு கெய்சி.
இரண்டாம் பரிசு ஜாஃப்ரன் நிஷா. ஃபுல் அட்டண்டன்ஸ். கொஞ்சம் தேர்ட் குரூப் வேகமாக வந்துரு. மெல்வின் அன்டோ, ஆரோக்கிய கனிஷ்கா, ஜாஃப்ரன் நிஷா, அன்டோ ஜெனிஷா, கிளமெண்ட், கெய்சி, மெர்லின் ஜெனிஃபர், இமானுவேல். நான்காம் குழு மாணவர்கள் தயாராக மேடைக்கு அருகில் வரவும். கேம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் லீனா, செகண்ட் பிரைஸ் அமலினா. செகண்ட் கேம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் சாதனா, செகண்ட் பிரைஸ் ரனிஷா. பிபிஎஸ் தேர்வு ஃபர்ஸ்ட் பிரைஸ் ரனிஷா, செகண்ட் பிரைஸ் லீனா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ரனிஷா, செகண்ட் மனப்பாடம் ஒப்புவித்தல் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ரானிஷா, செகண்ட் பிரைஸ் ஜெரால்டு. புக் கலரிங் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின்சென்ட், செகண்ட் பிரைஸ் மேக்ஸ்வின். ஃபுல் அட்டண்டன்ஸ் அமல்சன், ஜெரால்ட், மேக்ஸ்வின், வின்சென்ட், அமல்லினா, லீனா, ரனிஷா. அனைத்து ஆசிரியர்களும் விரைவாக மேடைக்கு அருகில் வரவும். ஃபெலிக்ஸ் அக்விலா, செலின், ஜென்சியக்கா, சோஃபியா, பிரின்சி, கிஷோனா, அகஸ்டா மேம், திலகா, அஜித், அம்ரித், எல்லாருமே கொஞ்சம் வேகமாக வந்து ஃபாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நிறைய புது பாத்திரம் கொடுத்துருக்காங்க. எல்லா வீட்டுக்குள்ளேயும் 3-4 பாத்திரங்கள் வந்திருக்கு. போய் என்ன செய்யாதீங்க, சாக்குக்குள்ளே கட்டி பரன் மேலே போட்டுறாதீங்க. என்ன, கிச்சனில் இருக்கிற பழைய பாத்திரங்களெல்லாம் கொஞ்சம் ஏற கட்டிட்டு புதியதை பயன்படுத்தி அடுத்த ஆண்டு புதிய ப்ரைஸ் வாங்குகின்ற பொழுது மீண்டும் புதுசு அப்படி பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும். எனவே கட்டி போட்டு வைக்காமல் புதியதை பயன்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் திருத்தந்தை பாடலுக்காக எழுந்து நிற்போம்.
தினம் வாழ்க வாழ்கவே வளர்க. வாழ்க வளர்க வாழ்க வளர்க வாழ்க வளர்க வாழ்க. வாழ்க வளர்க வாழ்க வளர்க வாழ்க வளர்க வாழ்க. ரோமையிலே குழுவீற்றிருந்து மக்கள் மனங்களெல்லாம் அரசாளுகின்றார். ரோமையிலே கொழுவீற்றிருந்து மக்கள் மனங்கள் எல்லாம் அரசாளுகின்றார். மஞ்சள் வெள்ளை கொடியுடனே மக்கள் மனங்களை எல்லாம் ஆளுகின்றார். வாழ்ந்திடவே எங்கள் திருத்தந்தை தினம் வாழ்க வாழ்கவே வளர்க. அனைவருக்கும் நன்றி.